இல்ல, ஹோபி. போன்ல உங்ககிட்ட பேசுவானே ரமேஷ், அவன் ஃப்ரெண்டு. நிஜமான குண்டு கிடையாது, இது வேற டைப்பு. ஆனா இதுவும் சாகடிக்கும். சொல்லு, எதுக்காக உன்னோட பழைய அஃபேரை என்கிட்ட இருந்து மறைச்ச? உன்னை எங்க எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். சித்தி, வா என் கூட. மாமா மாமா சித்தி, மாமா ப்ளீஸ் மாமா 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 வேணுங்க மாமா 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 நான் சொல்றது கேளுங்க மாமா. வா என் கூட. மாமா மாமா ப்ளீஸ் மாமா 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 ப்ளீஸ் மாமா மாமா வா இப்படி. சொல்லு, எல்லாரும் இருக்காங்கல்ல, இப்ப உண்மையை சொல்லு. என்ன என்ன பேச மாட்டேங்கிற? வாய் திறந்து பேசு. என்ன முத்தரசு, என்னாச்சு? சித்தி, உன் மருமக என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? என்ன ஸ்வேதா, என்ன பண்ண? அதுவும் முத்தரசு இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு? அழாத, கேக்குறாங்கல்ல, சொல்லு. சொல்ல மாட்டல்ல? இருக்கட்டும், நானே சொல்றேன். சித்தி, ஸ்வேதா காலேஜ் படிக்கும்போது இவளுக்கும் இன்னொருத்தனுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. சித்தி, காலேஜ் படிக்கும்போது லவ் பண்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த விஷயத்தை அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வாழ்க்கை பூரா அவகிட்ட அந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஆனா அவ என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சிட்டா. இல்ல சித்தி, இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கு மேல ஸ்வேதா வேண்டாம். மாமா ஒரே ஒரு தடவை நான் சொல்றேன். நான் சொல்றேன்ல, இதுக்கு மேல என்கிட்ட நீ இதை பத்தி பேசவே வேண்டாம். சாரி சித்தி, உங்க கண்ணு முன்னாடி நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. இது பார், முதல்ல கிளம்பி ஊர் போய் சேர்ற வழியை பாரு. சார் ப்ளீஸ் சார், நான் கிளம்புன்னு சொன்னது உங்களையும் சேர்த்துதான். மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. மாமா நான் பண்ணது தப்புதான் மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா ப்ளீஸ். இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன், ஐ ப்ராமிஸ். மாமா நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் மாமா, ப்ளீஸ் மாமா.
ஸ்வேதா அ, மாமா என்னாச்சு? என்ன தேடுற? அ, அது வந்து சார்ஜர் சார்ஜர் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓன் சார்ஜரா? ஓன் சார்ஜர் நான் எடுக்கலையே. ஓ அப்படியா? சாரி, நான் என் ரூம்ல பாத்துக்கிறேன். ஸ்வேதா ஒரு நிமிஷம் இரு. மாமா இது என்ன? தெரியல, பாக்ஸ்ல உன் பேர் போட்டிருந்தது. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதாச்சும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி தெரியாம என் ரூம்ல வச்சுட்டாங்களோன்னு நினைச்சுதான் நான் அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். மாமா இதுக்குள்ள ஓய், உன் பேர் போட்டிருக்குன்னு சொன்னல, அப்புறம் நான் எப்படி அதை பிரிப்பேன்? தேங்க்யூ மாமா. வெல்கம். என்னாச்சு, எடுத்துட்டியா? தேடிக்கிட்டு இருந்தேன், மாமாவே வந்து எடுத்து கொடுத்தாரு. ஐயோ, அப்புறம்? நல்ல வேலை பிரிக்கல. நீங்க யாராவது வச்சிருப்பீங்கன்னு நினைச்சு என் கையில கொடுத்துட்டாரு. அப்பாடா, பெரிய டென்ஷன் ஓவர். இப்ப ஃபர்ஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பெரி. ஓகே. என்ன ஸ்வேதா, பயந்துட்டியா? இந்த சாக்லேட் உனக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ராஜா உனக்காக வாங்கி தர உன்னோட ஃபேவரட் சாக்லேட். இது ஒரு சாம்பிள் தான், இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. அடுத்தடுத்த கிஃப்டை ரிசீவ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணணும்னு அப்புறம் சொல்றேன். நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், புரியுதா? அது வரைக்கும் டென்ஷனோட வெயிட் பண்ணு. இப்படிக்கு கோபி. ஆமா, வணக்கம்மா. அம்மா வணக்கம். வாங்க. அம்மா, என் குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கம்மா. அப்படியா? கொடுங்க. ஆ, இந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறத விட என் பையன் முத்தரசன் பேர் வச்சா நல்லா இருக்கும். தம்பி முத்தரசு, உன் கையால இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பா. சித்தி நானா? பிடி. ஆ, டோய், ஏஞ்சிட்டீங்களா? அச்சலு, என்ன பேர் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு அழகான ஒரு பேர் வைக்கலாமா? ஜெயந்தன். ஜெயந்தன் வைக்கலாமா? ஐயா, பெண் குழந்தைக்கு எப்படி? சாரி, என்ன பேர் வைக்கலாம்? வெனிலா. வெனிலான்னு வைக்கலாமா? பேர் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா.
வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகேங்க, இந்தாங்க. ஆமா வாமா வாமா. இந்தாங்க, குழந்தைக்கு வச்சுக்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க. வரேங்க ஐயா. ஏன் முத்து மாமா என் பேர் எதுக்கு குழந்தைக்கு வச்ச? ஏன், எதுக்காக அந்த குழந்தைக்கு உன் பேர் வைக்க கூடாதுன்னு சொல்ற? அட போ மாமா, உனக்கே தெரியாதா என் பேரை வச்சு அந்த குழந்தை என்ன மாதிரியே கஷ்டப்படுறதுக்கா? ஏன் வெண்ணிலா அப்படி சொல்ற? பின்ன நான் மனசுல ஆசைப்பட்டது இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்ல முத்து மாமா. தயவு செய்து இதுக்கு மேல அந்த மாதிரிலாம் பேசாத வெண்ணிலா. நீ உண்மையிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை உடனே தூக்கி எறிஞ்சிட்டு மனசு மலர சிரிக்கிற கொடுப்பன வேற யாருக்குமே கிடைக்காது வெண்ணிலா. பசிச்சு சாப்பிட்றவனும் படுத்த உடனே தூங்குறவனும் தான் உண்மையிலேயே இந்த உலகத்திலே பணக்காரன். நீ அந்த மாதிரி தான். உனக்கு ஈடு இணையா வேற யாரையுமே சொல்ல முடியாது. உன் பேரை வச்சிருக்கிற அந்த குட்டி வெண்ணிலா நிச்சயமா நல்லா இருப்பான். அட என்ன முத்து மாமா, நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. எதுவுமே புரிய வேண்டாம். புரியாத வரைக்கும் தான் நீ வெண்ணிலா. நீ இப்படியே இரு, எனக்கு அது போதும். சரி, வரேன். என்ன பேர் வைக்கலாம்? வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா. நீ என்ன பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். அது வரைக்கும் டென்ஷனோட வெயிட் பண்ணு. இப்படிக்கு கோபி. நிஜமான குண்டு கிடையாது, இது வேற டைப்பு. ஆனா இதுவும் சாகடிக்கும். என்ன ஸ்வேதா, என்னாச்சு? என்னடி தெரியாதது மாதிரி கேக்குற? அந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்டப்போ மாமா ஏன் பேரு தான் வைப்பாருன்னு இருமாப்பா நின்ன. ஆனா என்ன பார்த்தப்போ அவர் முகத்துல எந்த சலனமும் இல்ல. ஆனா அந்த வெண்ணிலா வந்தது பார்த்தப்போ அவர் கண்ணு, முகம், மனசு எல்லாமே மலர்ந்தது. என்னால உணர முடிஞ்சது. இத்தனை நாள் அது இதுன்னு எதையோ பார்த்து பயந்த, ஆனா உண்மையான ஆபத்து இந்த வெண்ணிலாதாங்கிறத மாமா முகம் எனக்கு சொல்லிடுச்சு. என்ன ஸ்வேதா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஆமா, உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா முகம்தான் மனசோட கண்ணாடி. மனசு மலர்றதும் சுருங்கறதும் முகத்துல தானா தெரியும். அத பார்த்த நிமிஷத்துல இருந்து மாமா என்ன விட்டுட்டு வெண்ணிலா பக்கம் சாஞ்சிட போறாருன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. நானா யோசிச்சு திட்டம் போட்டு நானா உருவாக்கிக்கிட்ட என் வாழ்க்கைய அந்த வெண்ணிலா தட்டி பறிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இவ்வளவு நாளா சிரிக்கவே யோசிக்கிற என் மாமா இன்னைக்கு ரசிச்சு பாக்குறத நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. கிளி ஜோசியம் இக்காலம் மட்டுமின்றி முக்காலம் சொல்லும் கிளி. சோட போவா கிளி ஜோசியம் சொல்லும் கிளி. கிளி ஜோசியம் அம்மா, கிளி ஜோசியம். ஏ ஸ்வேதா, ஜோசியம் பார்க்கலாமா? ஹே லூசு, நானே டென்ஷன்ல இருக்க, நீங்க வேற ஏண்டி விளையாடிக்கிட்ட? ஏ ஸ்வேதா, அவ சொல்றதும் கரெக்ட் தாண்டி.
ஒருவேளை அந்த அம்மா உன் மனசுல இருக்க கலக்கம் தீர்ற மாதிரி ஏதாவது சொன்னா? என்னை ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? ப்ளீஸ் ஸ்வேதா, பார்க்கலாம்டி. சரி, வர சொல்லு. ஓகே. ஜோசிகாரக்கா, சொல்லு தாயி. அக்கா இங்க வாங்க. வரேன் தாயி. யாரு பேருக்கு பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்வேதான்ற பேருக்கு பாருங்க. ஸ்வேதா அழகான பேருமா, அறிவான பொண்ணுமா, டிக்கெட்டும் வெற்றிக்கெட்டும் பகட்டான பொண்ணுமா. பாடி தங்கலட்சுமி, ஸ்வேதா அம்மாக்கு நல்ல சீட்டா ஒன்னு எடுத்து கொடு. பாக்குறதுக்கு பசு போல சாதுவா தெரிஞ்சாலும் இவ உக்கிர தேவதை. காளிக்கு ஒப்பான மனசுள்ள பெண்மணி. அடைய விரும்புறத அடையாம விடமாட்டா. இப்ப இந்த பொண்ணு மனசுல ஒரு காரியம் முடிக்கணும்னு ஆசை இருக்குது. தாயி, இது நீ மறக்க விரும்புற பழைய உறவு. அந்த பழைய உறவு நீ அடைய நினைக்கிற புது உறவை கெடுக்க நினைக்குது. பல பயத்தை கொடுக்குது. அம்மனுக்கு ஒப்பான பெண்ணொருத்தி, அவ நிலவுக்கு ஒப்பான மகராசி. அவ பகையை தேடி போக வேண்டான்னு ஆத்தா என் நாக்கள வந்து வாக்கு சொல்றா. சொன்னது அத்தனையும் உத்தமம். அக்கா, முத்தரசன் பேருக்கும் கொஞ்சம் பாத்துருங்க அக்கா. ஏய், இப்போ அது எதுக்கு தேவையில்லாம? பேசாம இரு ஸ்வேதா, என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். வாடி அழகம்மா, மூவுலகம் ஆள வந்த அரசன் முத்தரசேங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுத்து கொடுதாயி. சாதாரண ஆள் இல்லம்மா. தெய்வ அவதாரம் எடுத்து ஒரு மனுஷ ரூபத்துல வாழ்ற மாதிரி தெய்வ குணத்தோட வாழ்ற அற்புதமான மனுஷன். பேருக்கு ஏத்தா போல முத்துக்கு ஒப்பான மனசு. அதனாலதான் வள்ளி தெய்வான திருமண கோலம் வந்திருக்குமா. முத்தரசன் தாரம் இழந்து தடுமாறி நிக்கிறப்போ உறவாக வந்த 2 பெண்கள், வள்ளி போல ஒருத்தி, தெய்வான போல ஒருத்தி. இந்த ஒரு கொம்ப சுத்தி இரு கொடிகள் படர நினைக்குதம்மா. காசு பணம் அழகுல ஒசந்த ஒருத்தி, குணத்தால மனத்தால பண்பால உயர்ந்த ஒருத்தி. டிக்கெட்டும் தேடினாலும் கிட்டாத குணமுடைய இந்த அழகான மணவாளன் யாருக்கு கிடைப்பானோன்னு மனசுல பதட்டம் நிறைஞ்சிருக்கு. விதி நினைச்சத வீதியில போறவ அம்மன் அருளோட சொல்றேன் தாயி. இவன் கைப்பிடிக்கிற யோகம் அந்த வள்ளிக்கு நிகரான மனசால அழகான அந்த பொண்ணுக்கு தான் இருக்கு. அவ வருகையால இவன் வாழ்வும் மலரும், கலக்கமும் அகலும். இத்தனை நாள் அவனை அண்டி வாழ்ந்தவங்க இனி மண்டியிட்டு வாழ்வாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் உலகு சிறக்க ஊர் பாராட்ட வாழ்வாங்க. இது உத்தமம். ஏய், இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ? வேணா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அக்கா, சேம் நீ முத்தரசன்ற பேருக்கு இன்னொரு வாட்டி சீட் எடுக்க சொல்லுங்க. அழகம்மா, உன் பேச்சுல நம்பிக்கை இல்லாம உன்னை சோதிக்க நினைக்கிறாங்க. உன் வாக்கு
தெய்வத்துக்கு ஒப்பான வாக்குன்னு காமி. முத்தரசங்கிற பேருக்கு மறுபடியும் ஒரு சீட் எடுத்து கொடுதாயி. மறுபடியும் அதே படம் தான் வந்திருக்குதாயி. ஸ்வேதா, இது பார், உன் ஜோசியம் பொய்ன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அழகும் பணமும் நிறைஞ்ச எனக்கு தான் என் மாமா கிடைப்பார். பார்க்கலாமா? சாதாரணமா ரோட்ல போறவன்னு நினைக்க வேணாம் தாயி. என் நாக்குல அமர்ந்து ஆத்தாவே வாக்கு சொல்றான்னு பரிபூரணமா நம்புறேன். இப்படி வெறுப்புல போடுற காசும் கோபத்துல போடுற சோறும் விஷத்துக்கு சமம்மா. எனக்கு உங்க காசு வேண்டாம், ஆனா என் வாக்க குறை சொல்ல வேணான்னு உங்க தோழிகிட்ட சொல்லுங்க. நான் வரேன் தாயி. அழகம்மா, பாடி போலாம். நமக்கு இந்த மனுஷங்க வேண்டாம். இவன் கைப்பிடிக்கிற யோகம் அந்த வள்ளிக்கு நிகரான மனசால அழகான அந்த பொண்ணுக்கு தான் இருக்கு.